My dear students, collective bargaining na என்னன்னு பார்த்துருக்கோம். Forms of collective bargaining na என்னன்னு பார்த்தோம். Types of collective bargaining na என்னன்னு பார்த்தோம். Collective bargaining na மேனேஜ்மெண்ட்டும் யூனியனும் கூட்டா சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி பேரம் பேசி ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட்டும் யூனியனும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்கெயின் பண்ணணும், பேரம் பேசணும், ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை சம்மந்தமாக பேசணும், அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும், அந்த முடிவு பண்ண விஷயத்தை அமல்படுத்தணும் அப்படின்னாக்கா இது எல்லாம் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கலெக்டிவ் பார்கெனிங் நடக்கணும் அப்படின்னாக்கா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதில் நிறையா செயல்பாடுகள் இருக்கின்றன. இப்போ இந்த செயல்பாடுகள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இருக்கும். இப்போ நம்ம இதை கேட்டகரைஸ் பண்ணி 5 விதமான ப்ராசஸஸை என்னன்னு பார்க்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிப்பரேஷன்னா கலெக்டிவ் பார்கெனிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, தயாராகிறது. டிஸ்கஸ், அடுத்தது இந்த பிரச்சனைக்குரிய விஷயத்தில் இந்த கலெக்டிவ் பார்கெனிங்கில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே டிஸ்கஸ் பண்ணுறது. ப்ரொப்போஸ், இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரதுக்கு நான் என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறேன், என்ன சொல்யூஷன் முன் வைக்கிறேன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது முன் வைக்கிற விஷயத்த ஒருத்தவங்க ஒத்துப்பாங்க, ஒருத்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு பேரம் பேசுவாங்க. பேரம் பேசி முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அது செட்டில்மெண்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. செட்டில்மெண்ட் அப்படின்னாக்கா அக்ரிமெண்ட். ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க, முடிவு கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை அக்ரிமெண்ட்டாக சைன் பண்ணி அதை அமல்படுத்துறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பாங்க. இதுதான் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிவ் பார்கெனிங். இப்போ இது டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன சொன்னேன், ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொன்னேன். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இந்த கலெக்டிவ் பார்கெனிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணாமல் போக முடியாது. ஏன் ப்ரிப்பரேஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை ப்ரிப்பரேஷனில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், கிளியராக சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். At the very first step, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே both the representatives of each party prepares the negotiations to be carried out during the meeting. ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேனேஜ்மெண்ட் அண்ட் யூனியன் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஈச் பார்ட்டி ப்ரிப்பேர்ஸ். என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நெகோசியேஷன்ஸ் டு பி கேரிட் அவுட் டியூரிங் த மீட்டிங். மீட்டிங்கில் என்ன சம்மந்தமாக பேச வேண்டும், என்னெல்லாம் விஷயம் பேசப்பட வேண்டும் அப்படிங்கிறத லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. Then each member should be well versed with the issues to be raised at the meeting. ஈச் மெம்பர்னாக்கா ஒரு மெம்பருக்கும் இந்த கலெக்டிவ் பார்கெனிங் மீட்டிங்கில் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோமோ, என்ன விஷயம் ரைஸ் பண்ண போகிறோமோ அதில் அவங்க வெல் வெர்ஸ்டாக இருக்கணும். வெல் வெர்ஸ்னா இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும், இன்டெப்த் ஐடியா இருக்கணும். அண்ட் ஷுட் ஹேவ் adequate knowledge of the labor laws. இப்போ நம்ம ஃபேக்ட்ரியில் போனோம் அப்படின்னாக்கா நம்ம கேட்கணும் அப்படின்னாக்கா நம்ம கேட்குறது எல்லாமே கிடச்சிடாது. ஏன்னா நம்ம சொல்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டம் என்ன சொல்லுது, அந்த லேபர் லா என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நீங்கள் சொல்கிற விஷயம் மேபி அகெயின்ஸ்ட் த லா, நீங்கள் சொல்கிற விஷயம் லாவில் இருக்காது, அப்போ அது மேனேஜ்மெண்ட் செய்ய முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம என்ன விஷயம் ரைஸ் பண்ணுறோமோ அதை சார்ந்த விஷயத்தில் லேபர் லா என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாலேஜும் நமக்கு இருக்கணும். நீங்கள் அதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். The management should be well prepared with the proposals of change required in the employment terms. மேனேஜ்மெண்ட்டும் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னாக்கா வித் த ப்ரொபோசல்ஸ் ஆஃப் சேஞ்ச். என்னென்ன மாற்றம் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முன் வைக்க போகிறோம், என்ன மாற்றத்தை நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம பேப்பரை முன் வைக்க போகிறோம் அப்படிங்கிற ப்ரொபோசல் ஆஃப் சேஞ்ச் எதில் ரிக்வயர்ட் இன் த எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ். ஆட்களை வேலைக்கு எடுக்க வேண்டும் என்றால் என்னென்ன கண்டிஷன்ஸை நான் மாற்ற போகிறேன் அப்படிங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். And also be ready with the statistical figure to justify its stand. இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து நான் ஏன் இந்த எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன்ஸை மாற்ற போகிறேன், இதுக்காக மாற்ற போகிறேன், அதுக்காக மாற்ற போகிறேன் சும்மா மொட்டையாக சொல்லாமல் அவங்கள்ட்ட ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தொழிலாளர்களோட கண்டிஷன்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறதால எனக்கு இந்த ABCDEFGH இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, இது இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால் இந்த கண்டிஷன்ஸ் 1 2 3 4 இந்த கண்டிஷன்ஸை மாற்ற போகிறேன், இந்த கண்டிஷன்ஸ்லாம் மாற்றினாக்கா எனக்கு இந்த ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிகர்ஸை வச்சு சப்போர்ட் பண்ணி அவங்க
அவங்களோட பாயிண்ட்டை அவங்களோட கருத்தை முன் வைக்கணும். ஆன் தி அதர் ஹேண்ட் த யூனியன் மஸ்ட் கேதர் adequate இன்ஃபர்மேஷன். இப்போ இதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ரெடி பண்ணிட்டாங்க, யூனியன் ரெடி பண்ணிட்டாங்க. மேற்கொண்டு யூனியன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூனியன் ஷுட் கேதர் adequate இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஃபேக்ட்ரி எப்படி ஓடுது, ஃபேக்ட்ரியோட வரவு செலவு கணக்கு எப்படி இருக்குது, பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் யூனியன்னு கேதர் பண்ணி வச்சுக்கணும், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சுக்கணும். along with its ability to pay. மேனேஜ்மெண்ட்டில் நம்ம கேட்கக்கூடியதை மேனேஜ்மெண்ட்டெல்லாம் கொடுக்க முடியுமா? நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த சம்பளத்தை ஊதியத்தை அதிகப்படுத்தி கொடுங்கன்னு நம்ம கேட்க போகிறோம். நீங்கள் கேட்டிங்கனாக்கா மேனேஜ்மெண்ட்டெல்லாம் கொடுக்க முடியுமா முடியாதுங்கிற ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா நீங்கள் உங்களோட பாயிண்ட்டை முன் வைக்க முடியும். எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் உங்களால் கொடுக்க முடியாது? நாங்கள் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை நாங்கள் இதை சொல்கிறோம், உங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ கேஷ் பேலன்ஸ் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ஆனால் இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, ஃபினான்ஷியல் டர்ன் ஓவர் நல்லா இருக்குது, அதனால உங்களால் சம்பளத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணணும். அப்படின்னாக்கா நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா knowledge, additional knowledgeலாம் கண்டிப்பாக வேணும் யூனியனுக்கு. And they should also prepare a detailed report on the issues and the desires of the workers. அவங்க இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு போகணும். என்ன ரிப்போர்ட்னாக்கா, என்னெல்லாம் விஷயம் பேசுறதுக்கு இருக்குது, அந்த பிரச்சனைக்குரிய விஷயத்தை ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், லிஸ்ட் ரெடி பண்ணணும். ப்ளஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஒர்க்கர்ஸ் என்ன டிசைர் பண்ணுறாங்க, ஒர்க்கர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க ரெடி பண்ணிக்கணும். இதுதான் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னாக்கா பேச்சுவார்த்தையில் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் சுமூகமாக இருக்கும். செகண்ட் ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்கஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம சாதாரண லாங்குவேஜில் டிஸ்கஸ்க்கு என்ன மீனிங்கோ அதே தான் இஞ்சியும். ஹியர் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, போத் த பார்ட்டிஸ் டிசைட் த கிரவுண்ட் ரூல்ஸ் தட் வில் கைட் த நெகோசியேஷன் அண்ட் த பிரைம் நெகோசியேட்டர் இஸ் from the management team and who will lead the discussion. இப்போ இங்கே என்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, the parties decide, பார்ட்டிஸ்னால் மேனேஜ்மெண்ட் அண்ட் யூனியன் ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிரவுண்ட் ரூல்ஸ், ஒரு டிஸ்கஷனுக்கு முன்னாடியும் நம்ம இந்த பேச்சுவார்த்தைக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்க வேண்டும், நார்ம்ஸ் டு பி ஃபாலோட், ஸ்ட்ரிக்ட்லி லேட் டவுன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் that will guide the negotiation. நம்ம பேச்சுவார்த்தைக்கு நடத்த போகிறோம் இல்லையா, இந்த பேச்சுவார்த்தைக்கு கடைபிடிக்கக்கூடிய என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத சம்மந்தமாக பேசுவாங்க. And the prime negotiator is from the management team and who will lead the discussion. மேனேஜ்மெண்ட்லேருந்து யார் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி லீடராக பேச்சுவார்த்தை நடத்துவார் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதை தெரிவிப்பாங்க. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ த இஷ்யூஸ் ஃபார் விச் த மீட்டிங் இஸ் ஹெல்டு, என்ன விஷயத்துக்காக இந்த மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆர் ஐடென்டிஃபைட் அட் திஸ் ஸ்டேஜ், இந்த விஷயம் எல்லாம் டிஸ்கஷன் ஸ்டேஜில் நடக்கும். அடுத்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, த இஷ்யூஸ் குட் பி ரிலேட்டட் டு த வேஜஸ். இப்போ என்னெல்லாம் இஷ்யூ இந்த மீட்டிங்கில் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த இஷ்யூஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொழிலாளர்களோட கூலி சம்மந்தமாக இருக்கும், வேஜஸ் சம்மந்தமாக இருக்கும், சப்ளிமெண்ட்ரி எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், அடிஷ்னல் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், டைரக்ட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இல்லாமல் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தமாக பேசுவாங்க. அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, பென்ஷன் பிளான், ஹெல்த் இன்சூரன்ஸ், பெய்டு ஹாலிடேஸ்னாக்கா சம்பளத்தோடு சேர்ந்து லீவு, கூலியோடு சேர்ந்து லீவு எக்ஸட்ரா, இதெல்லாம் இஷ்யூஸ் ரைஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸ், இன்ஸ்டிடியூஷனில் நிறுவனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், எம்ப்ளாயீஸோட ரைட்ஸ் என்ன, அவங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் இஎஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, எசென்ஷியல் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறுவனத்துக்குள்ளே நடக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே ஸ்டாண்டர்ட் பண்ணி நிலைப்படுத்தி அந்த நிலைப்பாட்டு என்ன ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும். ஆளுக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி வளைக்கக்கூடாது. எந்த ஒரு இதாக இருந்தாலும் ரூல் பிரகாரம் ஸ்டாண்டர்டாக ஒரே ப்ரொசீஜராக நடக்கணும். தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ், நிர்வாக சம்மந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹெல்த்து, சேஃப்டி, டெக்னாலஜிக்கல் சேஞ்ச், தொழில்நுட்பம் ஏதாவது மாற்றப்பட்டதுனாக்கா நிறுவனத்துக்குள்ளே அது தொழிலாளர்கள் எப்படி நேரடியாக மறைமுகமாக பாதிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸில் டிஸ்கஸ் பண்ணப்படும். அடுத்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூணாவது ஸ்லைட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரொப்போஸ்னால் முன் வைக்கிறது.
இப்போ இதில் என்ன முன் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அட் திஸ் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் த சீஃப் நெகோஷியேட்டர்னா பேச்சுவார்த்தைக்கு ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு தரப்பில் போவாங்க. பட் பேசக்குள்ள ஒருத்தர், அந்த 4-5 பேரில் ஒருத்தர் சீஃபாக இருப்பார். அவர் சீஃப் நெகோஷியேட்டர், முக்கியமான பேச்சாளராக இருப்பார், பேரம் பேசுவார். அவர் தான் சீஃப் நெகோஷியேட்டர். பிகின்ஸ் த கான்வர்சேஷன் வித் அன் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ மீட்டிங்க்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ மீட்டிங்கை பார்கெனிங்கை ஆரம்பிக்கணும் இல்லையா, ஃபார்மலாக முறைப்படி ஆரம்பிக்கணும் இல்லையா. இப்போ இந்த சீஃப் நெகோஷியேட்டர் பேச்சு ஆரம்பித்து ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அண்ட் தென் போத் பார்ட்டிஸ் புட் ஃபோர்த் தேர் இனிஷியல் டிமாண்ட்ஸ். இப்போ வரவேற்புரை கொடுக்குற மாதிரி இப்போ இந்த ஃபார்மல் கலெக்டிவ் பார்கெனிங் மீட்டிங்கை அவர் இனாகரேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் போத் பார்ட்டிஸ், மேனேஜ்மெண்ட்டும் யூனியனும் 2 பேரும் அவங்களோட டிமாண்ட்ஸ் என்னவோ அதை பிளேஸ் பண்ணுவாங்க, அதை முன் வைப்பாங்க. திஸ் செஷன் கேன் பி கால்ட் ஆஸ் ஏ பிரெயின் ஸ்டாமிங். இந்த செஷன் வந்து பிரெயின் ஸ்டாமிங் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்லி கூட நீங்கள் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸை வந்து பிரெயின் ஸ்டாமிங் அப்படின்னு கூட சொல்லலாம்னு சொல்கிறாங்க. வேர் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேர் ஈச் பார்ட்டி கிவ்ஸ் தேர் ஒப்பீனியன். ஒரு பார்ட்டியும் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, அதில் மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க, யூனியன் என்னெல்லாம் நினைக்கிதோ அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, அவங்க மனசில் தோன்றதெல்லாம் சொல்லுவாங்க. தட் லீட்ஸ் டு ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ். இப்போ ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் முன் வச்சுட்டாங்க, அதை மேனேஜ்மெண்ட் அவங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை சொல்லிவிடுவாங்க. அதனால் யூனியன் அவங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை சொல்லுவாங்க. இவங்க சொல்கிற ஒப்பீனியன், மேனேஜ்மெண்ட் சொல்கிற ஒப்பீனியன் யூனியனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, யூனியன் சொல்லக்கூடிய ஒப்பீனியன் வந்து மேனேஜ்மெண்ட் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ், கவுண்டர் ஆர்கியூமெண்ட், விவாதம் எல்லாம் நடக்கும். அதுதான் இந்த ஸ்டேஜில் நடக்குது. அடுத்தது 4th ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்கெனிங். இங்கே தான் பேரம் பேசுவாங்க, கரெக்டாக பேரம் பேசக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இதுதான் 4th ஸ்டேஜ். த நெகோசியேஷன் பிகின்ஸ் அட் திஸ் ஸ்டேஜ். நெகோசியேஷன் இங்கே தான் ஆரம்பிக்குது. வேர் ஈச் பார்ட்டி ட்ரைஸ் டு வின் ஓவர் தி அதர். இங்கே தான் மேனேஜ்மெண்ட் வந்து யூனியனை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, யூனியன் வந்து மேனேஜ்மெண்ட்டை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. த நெகோசியேஷன் கேன் கோ ஃபார் டேஸ். இது வந்து ஒரு நாளில் முடியக்கூடிய விஷயம் இல்லை, 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் நாட்கள் கணக்கில் இது போகும், இந்த பேச்சுவார்த்தை நடக்கும். அன்டில் ஏ ஃபைனல் அக்ரிமெண்ட் இஸ் ரீச். எப்போ வரைக்கும் நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னைக்கு வந்து இந்த பிரச்சனைக்குரிய விஷயத்தில் ஒரு சுமூகமான உடன்பாடு ஈட்டுறாங்களோ, ஒரு அக்ரிமெண்ட் ரீச் பண்ணுறாங்களோ, ஒரு சொல்யூஷன் வருதோ, அன்றைக்கி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் எப்போயாவது பார்த்தீங்கன்னாக்கா போத் த பார்ட்டிஸ் ரீச் அண்ட் அமிக்கபிள் சொல்யூஷன் சூன். நேரம் நல்லா இருந்தது, பிரச்சனைக்குரிய விஷயத்தில் 2 பேருக்கும் உடனே சால்வ் பண்ணும் அப்படின்னு எண்ணம் இருக்குது, எதுவாக இருந்தாலும் பிரச்சனையை உடனே சால்வ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு சில காலகட்டத்தில் எப்போயாவது பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை வந்து உடனடியாக சீக்கிரமும் முடிஞ்சிடும், அதுமாரியும் நடக்க வாய்ப்பு இருக்குது. But at times, to settle down the dispute, the third party intervenes into the negotiation in the form of arbitration or adjudication. இப்போ பேச்சுவார்த்தையில் 2 பேருக்கும் சுமூகமான உடன்பாடு ஏற்படலை அப்படிங்கிறப்ப தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் நடக்கும். தேர்ட் பார்ட்டினாக்கா 3வது பார்ட்டி வருவாங்க. 3வது பார்ட்டி யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிட்ரேட்டர் ஆர் அட்ஜுடிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் அட்ஜுடிகேஷன் அப்படிங்கிறது வந்து 3வது பார்ட்டி இன்டர்வீன் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட்டும் யூனியனும் 2 பேரும் பேசி பிரச்சனை முடிவுக்கு வரல அப்படின்னாக்கா தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் வருவாங்க, 3வது பார்ட்டி வருவாங்க, அவங்க தீர்ப்பாங்க. இப்போ இவங்க 3வது பார்ட்டி வந்துட்டாங்க அப்படின்னாக்கா இட் மே கண்டினியூ ஃபார் டேஸ். பார்கெனிங் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் நாட்கள் அதிகமாக ஆகும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. 5th ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா செட்டில்மெண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு, ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு, செட்டில் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த கலெக்டிவ் பார்கெனிங் ப்ராசஸ். கலெக்டிவ் பார்கெனிங் ப்ராசஸில் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் போத் த பார்ட்டிஸ் அக்ரி ஆன் ஏ காமன் சொல்யூஷன். 2 பார்ட்டியும் ஒரு காமனான சொல்யூஷன், ஒரு சுமூகமான உடன்பாடுக்கு ஏற்றுக்கொள்வாங்க, ஒத்துப்பாங்க. டு த ப்ராப்ளம் டிஸ்கஸ்ட் ஸோ ஃபார். இவ்வளோ தூரம் என்ன பிரச்சனையை சார்ந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சோ, பிரச்சனைக்குரிய விஷயம் பேச்சுவார்த்தை நடந்துச்சோ, அந்த பிரச்சனைக்கு ஒரு காமன் சொல்யூஷன் 2 பேரும் ஒத்துப்பாங்க. Hence a mutual agreement is formed between the employee and the employer. அதனால ஒரு காமன் அக்ரிமெண்ட் 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம், ஒரு பொதுவாக ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஸ்டேஜில்.
which is to be signed by each party to give the decision a universal acceptance. ஒரு சுமூகமான உடன்பாடு வந்துட்டுனாக்கா அப்படியே ஏஞ்சி போயிட மாட்டாங்க. சுமூகமான உடன்பாடு வந்துட்டுனாக்கா அந்த உடன்பாடை பேப்பரில் அக்ரிமெண்ட்டாக சைன் பண்ணுவாங்க. 2 பார்ட்டியும் ஒரு பேப்பரில் டைப் பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட்டாக டைப் பண்ணுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து 2 பார்ட்டி, தட் இஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் யூனியன், 2 பேரும் அதை சைன் பண்ணுவாங்க. 2 பேரும் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா யூனிவர்சல் அக்செப்டன்ஸ், 2 பேரும் மனதார ஏற்றுக்கிட்டோம். இந்த உடன்பாடு பேப்பரில், அக்ரிமெண்ட் பேப்பரில் என்னெல்லாம் எழுதியிருக்கோ அதை மனசார நாங்கள் 2 பேரும் ஏற்றுக்கிட்டோம், அதன் பிரகாரம் செயல்படுவோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இதுதான் இந்த ஸ்டேஜில் நடக்குது. Thus, to get the dispute settled, the management must follow these steps systematically and give equal chance to the workers to speak out their minds. இந்த மாதிரி நடக்கணும்னாக்கா முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தாக்கா, இந்த மாதிரி செட்டில்மெண்ட் நடக்கணும்னாக்கா மேனேஜ்மெண்ட் வந்து ட்ரேட் யூனியன் யாரெல்லாம் பேச வராங்களோ அவங்கள, நீ இது சம்மந்தம் பேச வரியா, இது பேசாத, இதை பேசாத, அது சரியாக வருது, இது சரியாக வருது அப்படின்னு எந்த விதமான தடங்களும் சொல்லாமல் யூனியனோட ரெப்ரசன்டேட்டிவ் கலெக்டிவ் பார்கெனிங்கில் என்ன பேச வராங்களோ, அவங்க மனசில் என்ன இருக்கோ ஃபஸ்ட்டு அவங்கள பேச வைக்கணும். அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க மனசில் இருக்கிறத தெளிவாக எந்த விதமான மறைவும் இல்லாமல் தெளிவாக வெளியில் கொண்டு வந்து அவங்களோட கருத்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலே போதும். எந்த விதமான டிஸ்பியூட்டாக இருந்தாலும் சரி, சுமூகமான உடன்பாடு சீக்கிரம் ஏற்படும். செட்டில்மெண்ட் வரைக்கும் நீங்கள் சீக்கிரம் போய் முடிச்சிடலாம். இதுதான் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிவ் பார்கெனிங். கலெக்டிவ் பார்கெனிங்கில் இந்த 5 ஸ்டேஜஸை நீங்கள் பாஸ் பண்ணணும். தட்ஸ் இட்.